அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய்த்தன்மை, இறைத்தன்மை, இதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு ஆராய்ச்சி கூடம். மெய்த்தன்மை என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மையை நோக்கி சென்று அதில் உள்ள நிலைகளை, தன்மைகளை, அதனுடைய பெருமைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம். இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. இங்கு இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் உண்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அந்த உண்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சத்தியம் என்பது எப்பவுமே ஒரு நிலைத்த தன்மை வாய்ந்தது. சத்தியத்திற்கு என்றும் அழிவில்லை. நிகழ்ச்சிக்கு செல்லும் நண்பர்களே, ஒரு சிறிய வேண்டுகோள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. இந்த இன்னொரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடித்தவுடன் ஒரு லைக் போட்டுருங்க, சரிங்களா? இதனுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நீங்க போடுவீங்க இந்த நம்பிக்கையோடு நான் நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான தகவல். அதாவது எல்லா உயிருமே நீண்ட நாள் வாழ ஆசைப்படுகிறது. நமக்கும் ஆசை உண்டு. யாராவது இறந்து போக விரும்புவார்களா? சொல்லுங்க, உங்களுக்கு நீண்ட நாள் வாழ ஆசையா? அந்த ஆசையை நீண்ட நாள் வாழ வேண்டும், இந்த உடல் நோயற்று இருக்க வேண்டும், உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியோடும் இந்த முகப்புலிவோடும் வசீகர தன்மையோடும் இருக்க வேண்டும் இயற்கையாக என்று விரும்பும் அன்பர்களுக்கு இந்த காணொளி ஒரு அன்பளிப்பு. நண்பர்களே, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இந்த தரப்போகும் தரவுகளை முக்கியமாக கூர்ந்து கவனியுங்கள். வள்ளல் பெருமான் நமக்கு அருளியது, ஞானப்பெருமகன் வள்ளல் பெருமான் கருணையோடும் அன்போடும் ஜீவ இரக்கத்தோடும் நமக்கு அருளிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்க இருக்கிறோம். அகத்தியர் அழகாக பாடியிருக்கிறார். இதனுடைய தன்மை என்னவென்று பார்ப்போம். இதை உண்டால் என்ன நோய் போகும் என்பதையும் பார்ப்போம். அது என்ன மூலிகை என்பது என்று உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறது. அந்த மூலிகையின் பெயர்தான் புளியாரை கீரை. புளியாரை என்பது ஒரு அற்புதமான காய சித்தி மூலிகை. இந்த காய சித்தி மூலிகை பெரும்பாலும் அந்த நிழலிலே வளரக்கூடியது. இது ஏற்காடு, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் நிரம்ப காணப்படுகிறது. நமது பகுதியில் பார்த்தீங்கன்னா, வாய்க்கா வரப்புல பார்த்தீங்கன்னா நீராறைன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கும். இது இந்த நான் சொல்லக்கூடிய வளர்ப்பெரும் அருளிய இந்த புளியாரை புளிப்பு சுவை உள்ளது. புளிய இலை இருக்கு இல்லையா? புளிய இலை நீங்க வாயில போட்டீங்கன்னா என்ன சுவை ஏற்படுமோ அதே போன்ற சுவைதான் இங்கே ஏற்படும். இந்த புளியாரை கீரை மிக மிக ஆரோக்கியம் நிறைந்த காய சித்தி மூலிகை. காய சித்தி என்பது இந்த தேகத்தை நீடிக்கக்கூடியது. அதுதான் காய சித்தி. புரியுதுங்களா? உடம்பில் நோய் வராது, முக்குற்றமும் அறுபடும். வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய முக்குற்றமும் முற்றிலுமாக அருந்துவிடும். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மூலிகை நமது வள்ளல் பெருமான் அன்பு, கருணை, இரக்கம் கொண்டு நமக்காக அருள் இருக்கிறார் இதன் தன்மையை பற்றி. எனவே தினந்தோறும் இதை உட்கொள்ள வேண்டும். அவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த கீரை என்கிறார் வள்ளல் பெருமான். எனவே இவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த கீரை, அதை பற்றி அகத்தியர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பித்த மயக்க மரும் பேருலகின் மானிடருக்கு நித்தமருள் வாதகவம் நேரிடுமோ மெத்தனவே மூலக்கிராணியரும் மூல உதிரம் அரும் கோலப்புளியாருக்கு என்று அகத்தியர் குணப்பாடத்திலேயே சொல்லுகிறார். பித்த மயக்கமரும் பேருலகின் மானிடருக்கு நித்தமருள் வாதகவம் நேருமோ மெத்தனவே மூலக்கிராணியரும் மூல உதிரம் அரும் கோலப்புளியாருக்கு. இந்த புளியாரை மஞ்சள் பூத்து இருக்கும். மூணு இதழ் இருக்கும், சரிங்களா? 3 பெட்டல்ஸ். அந்த 3 இதழ் இருக்கும். அந்த 3 இதழும் ஆட்டின் ஷேப்ல இருக்கும். சரியா? இதை பார்த்துங்க. இதுக்கும் நீராரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு புளியாரன்னு சொல்லிட்டு இந்த புளிச்சக்கீரை ஒன்று இருக்கு. அந்த புளிச்சக்கீரை அதுவும் புளிப்பு சுவை உள்ளது. புளிச்சக்கீரை கிடையாது. புளியாறு என்பது
ஆரைக்கீரை வகையை சேர்ந்தது. வயல் வரப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நீராரை என்ற குடும்பத்தைச் சேர்ந்தது. இது நிழல்களில் வளரக்கூடியது. அது மட்டுமல்ல, இதை வாயில் போட்டால் புளிப்புச் சுவை, புளியம் இலை எப்படி இருக்கிறதோ அது போன்ற ஒரு புளிப்புச் சுவை உடையதுதான் இந்த புளியாரைக்கீரை. மஞ்சள் பூ இருக்கும், சரிங்களா? இதை பாருங்க. அப்புறம் இதோட நோய் தீர்க்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூல நோய் போயிடுங்க, வெட்டை நோய் போயிடும், ரத்த கொதிப்பு இருப்பாருங்க, பிளட் பிரஷர் சுத்தமா வராது. அப்புறம் பசியை தூண்டக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது. வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், அதாவது தூதுவளை அந்த கரசலாங்கண்ணி சோப்பு அணுக்களை நிறைய உற்பத்தி பண்ணோம், அது பழைய பார்த்தோம். இந்த புளியாரை வெள்ளை அணுக்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய உண்டு பண்ணும். இந்த கேன்சர் பிறகு இல்லையா, அந்த கேன்சர் கிருமியை ஃபைட் பண்ணி சண்டை போடுற ஒரே கிருமி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே அணு அது இந்த வெள்ளை அணுக்கள் தான். இந்த வெள்ளை அணுக்கள் தான் நமது உடலில் ஏற்படைய கிருமிகள் அனைத்தையும் போராடி அதை கொண்டு விடுகிறது. அந்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இந்த புளியாரை இருக்குங்க. நான் ஒரு தடவை பீகாரில் உள்ள புத்தகயாவுக்கு போயிருந்தேன். அந்த புத்தகயா நமது புத்த பெருமான் அங்கே தவம் செய்த இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் நிறைய இருக்குங்க இந்த புளியாரை நிறைய, அந்த தோட்டம் முழுவதும் புளியாரை வளர்த்து வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த புளியாரோட மகிமையை பாருங்க. லட்சக்கணக்கில் அங்கே வர்றாங்க அந்த புத்த பிட்சுக்கள். அந்த புத்த பிட்சுக்கள்லாம் இதை உண்டு கொண்டிருக்கிறார் என்று எண்ணுகிறேன். எனவே புத்தரும் இதை உண்டிருப்பார். அதனால்தான் அங்கே அந்த இடம் முழுவதும் நிறைய இந்த புளியாரைக்கீரை அடர்ந்து காணப்படுகிறது. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மருந்து, இந்த அருமருந்து புளியாரை. அகத்தியர் குணப்பாடம் சொல்லியிருக்குது, நமது வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்காரு. நீண்ட நாள் வாழக்கூடிய காயசித்தி மூலிகை. இதை என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, தினசரி சாப்பிடலாம், துவையல் அரைச்சி சாப்பிடலாம். துவையல் அரைச்சி சாப்பிடும்போது அதுல என்ன, சாதம் சூடாக வடித்து இந்த கீரையை அல்லது கீரை பொடியை அதிலே மசித்து போட்டு சாப்பிடலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு மூலிகை இந்த புளியாரை மூலிகை, சரிங்களா? இந்த புளியாரை மூலிகை வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய ஒரு வழி. வாதபித்த கபத்தை போக்கக்கூடியது என்று அகத்திய குணப்பாடத்திலே அகத்திய பெருமானார் சொல்லியிருக்கிறார். இதை விட நமக்கு என்ன ஒரு அத்தாட்சி வேண்டும்? நோயற்று வாழ வேண்டாமா? நீண்ட காலம் வாழ வேண்டாமா? நமது வாதபித்த சிலைத்தும் என்று சொல்லக்கூடிய முக்குற்றம் நீக்க வேண்டாமா? இந்த முக்குற்றம் போனாலே நமக்கு வியாதியே இருக்காதுங்க. மூலத்துக்கு மிகச்சிறந்த மருந்து. மூல வியாதியால் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறீங்க. அந்த மூல வியாதி உள்ளவங்க இந்த சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூல வியாதி குணமாகிவிடும். நான் சொல்லல, அகத்தியரே சொல்றேன். அகத்திய பெருமானின் அகத்திய குணப்பாடத்திலே இந்த பாடல் இருக்கிறது. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். நமது வள்ளல் பெருமானும் நமக்காக கடமையோடு அன்போடு இதை கொடுத்திருக்கிறார்கள். வெள்ளை அணுக்கள் போகும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஐடி பீப்புள், அவங்களுக்கு மிக மிக சிறந்த மருந்து. உடலை ஒரு உடற்சூட்டிலிருந்து அவங்க இந்த கம்ப்யூட்டர் பார்த்து உடல் சூடாகிவிடும். அந்த உடல் சூட்டிலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வேண்டுமென்றால் இந்த புளியாரைக்கீரையை தினசரி உண்ண வேண்டும். அது எங்கேயாவது கிடைக்கும். அந்த நம்ம சன்மார்க்க அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, வள்ளல் பெருமானின் வழி செல்லும் சன்மார்க்க அன்பர்கள், அவர்கள் இல்லத்திலே நிறைய பேர் இதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புளியாரைக்கீரை நிழல் வச்ச வளர்ந்துடும், நிறைய படரும். எனவே இந்த கீரையை உண்டு நோயற்று வாழ்ந்து முக்குற்றம் என்று சொல்லக்கூடிய வாதபித்த சிலைத்துமம் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் துறக்க வேண்டும் என்றால் இந்த புளியாரைக்கீரையை நாம் அருந்த வேண்டும். வள்ளல் பெருமான் கருணையோடு அருளிய இந்த புளியாரைக்கீரையை நாம் தினசரி உண்டு மகிழ்வோம். டாக்டர்கிட்ட போறோம், எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க. இந்த புளியாரை தேடி தேடி வாங்குங்க, தேடி வாங்கி பயன்பெறுங்கள். புளியாரை தேநீர் இருந்தலாம், புளியாரை சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிடலாம், துவையலாக தோட்டலாக இதை சாப்பிடலாம்.
எப்படியாவது சாப்பிடலாம். ஆனா தினசரி சாப்பிட சொல்றாரு வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானின் வார்த்தை சத்தியமான வார்த்தை. இந்த சத்தியமான வார்த்தையை நாம் உள்வாங்கி தினசரி முடிந்தவரை புளியாரையை உண்டு நோயற்று வாழ்வோம். நோயற்று வாழ்ந்து நாமும் நமது குழந்தைகளுக்கும் இதை போதிப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சந்தித்துக் கொண்டே இருப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியிலே. வாருங்கள் நண்பர்களே. நன்றி.